இன்றைக்கும் the joy of Christmas, கிறிஸ்மஸ் தருகிற மகிழ்ச்சி இல்லாவிட்டால் சந்தோஷம் என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு சிலவற்றை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் கிறிஸ்மஸ் சம்பந்தப்பட்ட அந்த நிகழ்ச்சிகளை, அந்த நிகழ்வுகளை லூக்கா 1 அதிகாரம் 2 அதிகாரத்திலும், மத்தேயு 1 அதிகாரம் 2 அதிகாரத்திலும், இந்த 4 அதிகாரங்களிலும் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பிறப்பின் முன்னறிவிப்புகள், பிறந்த விதங்கள் எல்லாவற்றையும் நம்ம அங்கே பார்க்கிறோம். இந்த அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது பல முறை சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிற வார்த்தை வந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். லூக்கா 1 அதிகாரம் 14 வசனத்தில் அங்கே சொல்லப்படுகிறது, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். சகரியாவை பார்த்து அந்த வார்த்தை சொல்லப்பட்டது, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உனக்கு உண்டாகும் என்று நம்ம பார்க்கிறோம். 44 வசனத்திலே வரும்பொழுது அங்கே களிப்பாக அந்த பிள்ளை துள்ளிற்று, மகிழ்ச்சியோடு என்று அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 47 வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே மரியாள் சொல்கிறார்கள், என் ஆவி என் இரட்சகராகிய தேவனுக்குள் களி கூறுகிறது, my spirit rejoices in the Lord என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 58 வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா அங்கே அநேகர் சந்தோஷப்பட்டார்கள் என்கிற வார்த்தை அங்கே போடப்பட்டிருக்கிறது. 2 அதிகாரம் 10 வசனத்தில் இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று இயேசுவின் பிறப்பை குறித்து தூதன் அறிவிக்கிறதை பார்க்கிறோம். என்னமாக மத்தேயு 2 அதிகாரம் 10 வசனத்தில் அங்கே சாஸ்திரிகள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்கிற காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மரியாள், எலிசபெத், அங்கே சகரியா, என்னமாக தூதர்கள், மேய்ப்பர்கள், சாஸ்திரிகள் எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை இயேசுவுடைய பிறப்பு கொண்டு வந்ததை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. சந்தோஷம் தருகிற செய்தி தான் இந்த கிறிஸ்மஸ் மாதத்திலே கர்த்தர் நமக்கு தருகிற செய்தி. கிறிஸ்மஸ் இஸ் நாட் merely a season of celebration, it is a season of joy. இது மகிழ்ச்சியின் காலம், சந்தோஷத்தின் காலம். இந்த சந்தோஷம் நிறைய பேருக்கு ட்ரெஸ் வாங்குறதுலையோ வேற இதில், கேக்கு பிரியாணி செய்கிறதுல, எப்போ சாரதாஸுக்கு போகலாம், போத்தீஸுக்கு போகலாம், இங்கே போனாலும் சந்தோஷம் வருது. ஆனால் இதனாலே நமக்கு சந்தோஷம் இல்லை. It is not a joy dependent on gifts or lights or food or festivities. It is a joy rooted in the arrival of our Savior. இரட்சகராகிய இயேசு நமக்காக பிறந்திருக்கிறார். அந்த இயேசு நம்முடைய உள்ளத்திலே பிறக்க விரும்புகிறார். அதுதான் இந்த கிறிஸ்மஸ் உடைய தருகிற சந்தோஷம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த angels did not announce seasonal happiness or joy. ஏதோ கிறிஸ்மஸ் நாட்களுக்கு மாத்திரம் அவங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி தூதன் வந்து சொல்லல. He declared eternal joy. ஒரு நித்தியமான சந்தோஷத்தை இந்த தூதன் வந்து அறிவிக்கிறார். அல்லேலூயா. eternal joy. He declared eternal happiness. ஒரு நித்தியமான ஒரு சந்தோஷத்தை அறிவிக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் அல்ல, குடிப்பும் அல்ல. எதில் இருக்கிறது? நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாயிருக்கிற சந்தோஷம் என்று ரோமர் 14 அதிகாரம் 17 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். The kingdom of God is not a matter of eating and drinking, but righteousness, peace and joy in the Holy Spirit என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கும் எதனாலே நமக்கு அந்த சந்தோஷம் கிறிஸ்மஸ் நாட்கள் வருகிறது? அந்த சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க, தக்க வைத்துக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து நான் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முறேன். The joy of Christmas is that God came to us. இந்த சந்தோஷம் என்னவென்று சொன்னால், தேவன் நம்மிடத்திலே தங்கும்படியாக இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. இயேசு நம்மிடத்திலே தங்கும்படியாக இறங்கி வந்தார். மத்தேயு 1 அதிகாரம் 23 வசனம் சொல்கிறது, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் என்று சொல்லி. இயேசு நம்மோடு இருக்கும்படி, இல்லாவிட்டால் தேவன் நம்மோடு இருக்கும்படி அவர் இறங்கி வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He came to us. தேவன் நம்மை தேடி வந்தார். பாருங்க, இன்றைக்கு மனுஷன் கடவுளை தேடி எங்கெங்கயோ போறான். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்மை தேடி இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. ஏன் சந்தோஷம் என்று சொன்னால், now God is not a distant God. இந்த தேவன் எங்கேயோ தூரத்தில் இன்றைக்கு இல்லை, அவர் நம்மத்திலே நெருக்கமாக இருக்கிறார்.
அவர் நம்மோடு இருக்கிறார். God is present with us. நம்மோடு இருக்கிறார். அவர் அமைதியானவர் தேவன் அல்ல. He is a God who speaks. அவர் பேசுகிற அவர் தேவனாக இருக்கிறார். God is not watching from heaven. எங்கேயோ பரலோகத்திலிருந்து அவர் பார்த்து கொண்டிருக்கவில்லை. He walks with us on earth. அந்த பூமியிலே மனிதனோடு நடக்கும்படியாக அந்த தேவன் இறங்கி வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, God did not wait for humanity to reach him. He came down to reach us. மனுஷன் என்னை தேடி வரட்டும் அவர் காத்திருக்கல, அவரே இறங்கி வந்தார் நமக்காக. அதுதான் இந்த கிறிஸ்மஸ். பாருங்க, ஆதியாகமத்தின் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது மனிதன் தேவனை விட்டு விலகி போனான். ஆனால் கிறிஸ்மஸ் சொல்லுகிறது தேவன் மனிதனை தேடி வந்தார். ஹல்லேலூயா. மனிதனை தேடி வந்தார். Man walked away from God, but God said, I will walk towards him. நான் அவனை தேடி போறேனே. இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்ததை பார்க்கிறோம். ஆகவே துயரத்திலே ஆறுதல் அளிக்க, பலவீனத்திலே நம்மை பலப்படுத்த, வாழ்க்கையிலே நம்மை வழிநடத்த, பாவத்திலிருந்து ரட்சிக்க இந்த இயேசு நம்மோடு இருக்கிறபடினாலே தேவன் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து நம்மோடு இருக்கும்படியாக பிறந்தனாலே அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. பாருங்க, இன்னைக்கு நீங்கள் தனிமையில் இல்லை, இயேசு நம்மோடு இருக்கிறார். அவரால் சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்களோடு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. we are not alone. God has come for us. நமக்காக இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, the joy of Christmas is that God came to save us. நமக்காக நம்மோடு இருக்கும்படி வந்தது மாத்திரமல்ல, நம்மை ரட்சிக்கும்படி இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. மனிதனுடைய பெரிய தேவை இன்றைக்கு என்னவென்றால் பாவ மன்னிப்பு தான். இன்னைக்கு மனிதனுக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம்னு சொன்னா ஆண்டவர் ஒரு ஆசிரியர் அனுப்பியிருப்பார். மனிதனுக்கு இன்றைக்கு பொருளாதாரம் பணம் தான் முக்கியம்னா ஒரு பொருளாதார வல்லுநரை பணம் படைத்தவரை இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கலாம். ஆனால் மனிதனுடைய தேவை பாவ மன்னிப்பு. ஆகவே இந்த உலகத்திலே தேவன் ஒரு இரட்சகரை அனுப்பினார். ஹல்லேலூயா. இரட்சகரை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். பாவம் என்ன செய்கிறது? மனுஷனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை திருடி விடுகிறது. ஏதேனிலே ஆதாம் சந்தோஷத்தை இழந்தான். காயின் பாருங்க 4ஆம் அதிகாரத்திலே ஆதியாகமத்திலே பொறாமையினாலே சந்தோஷத்தை இழந்தான். சவுல் பழைய ஏற்பாட்டிலே கீழ்ப்படியாமையினாலே சந்தோஷத்தை இழந்தான். தாவீது பாவம் செய்தபடினாலே சந்தோஷத்தை இழந்தான். யூதாஸ் புதிய ஏற்பாட்டிலே பேராசையினாலே சந்தோஷத்தை இழந்தான். பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை திருடி விடுகிறது. ஆனால் இரட்சகராக இயேசு அந்த சந்தோஷத்தை மறுபடியும் கொடுக்கும்படியாக நம்ம வாழ்க்கையில் வந்தார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த சந்தோஷத்தை இழந்த சந்தோஷத்தை இரட்சிப்பின் மூலமாக திருப்பி தருவதற்காக இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். மாத்திரமல்ல, இயேசு நமக்காக வந்தார், நம்மை இரட்சிக்கும்படி வந்தார். மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்படி வந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் அங்கே உட்கார்ந்துருக்கேன்னு சொன்னா இயேசு நமக்காக வந்தபடினால தான். ஹல்லேலூயா. He came to change our lives. He came to be with us. He came to save us and he came to change us. நம்ம வாழ்க்கையை மாற்றும்படியாக இயேசு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, இது பாருங்க, இந்த சந்தோஷம் பல விதத்திலே இந்த இந்த கிறிஸ்மஸ் சம்பந்தப்பட்ட நபர்களோடு அது வெளிப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். The Bible characters who experienced joy. இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட அந்த லூக்கா 1:2 அதிகாரம், மத்தேயு 1:2 அதிகாரத்திலே எப்படி சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை அனுபவித்தார்கள், அதை தான் இன்றைக்கு நான் உங்களோடு பேச போகிறேன். 5 குறிப்புகளை வேகமாக நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது வாசிக்கலாம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும், அதாவது மேய்ப்பர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. விண் தூதர்களுக்கு எப்படி சந்தோஷம் உண்டாயிற்று என்று சொன்னால், இந்த இயேசு பிறப்பை அவர்கள் வெளிப்படுத்தது நிமித்தமாக அவர்களுக்கு சந்தோஷம் உண்டாயிற்று. It was a joy of revealing the good news. இந்த நற்செய்தியை அறிவிக்கிறதுலே ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துச்சுங்க. ஹல்லேலூயா. தெய்வம் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திலே அனுப்பியிருக்கிறார் என்கிற செய்தியை அவர்கள் சொல்லுவதிலே அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். It is a joy of revealing. வெளிப்படுத்துவதில் வருகிற சந்தோஷம். இங்கே இயேசுவுடைய பிறப்பை முதலாவது இந்த உலகத்திலே அறிவித்தவர்கள் இந்த மேய்ப்பர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இந்த செய்தியிலே 3 முக்கியமான காரியம் இருக்குது.
இயேசுவுடைய பிறப்பு எப்படிப்பட்ட செய்தினா, இந்த 10ஆம் வசனத்தில் பாருங்களேன், நற்செய்தி. நற்செய்தி என்ன செய்தி? நற்செய்தி என்ன இன்னொரு வார்த்தை சொல்ல, நல்ல செய்தி. ஹல்லேலூயா. அப்போ குட் நியூஸ், ஒரு நல்ல செய்தி. அந்த நல்ல செய்தி அவர்கள் அறிவித்தார்கள். இன்னைக்கு எத்தனையோ கெட்ட செய்தி வருது. எங்க பேப்பரை திருப்பினாலும் முதல் பக்கத்துல கடைசி பக்கம் வரைக்கும் என்னதா, முதல் பக்கம் அரசியல் இருந்து கடைசி பக்கம் என்னது, ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வரைக்கும் எல்லாம் நமக்கு அதிர்ச்சியான செய்திகள் தான் வருது பாருங்க. ஆனால் இயேசுவுடைய பிறப்பு ஒரு நல்ல செய்தி. இட்ஸ் a குட் நியூஸ். நல்ல செய்தி. நல்ல செய்தியை சொல்லணுமா சொல்லக்கூடாதா? நம்ம ஆட்கள் கெட்ட செய்தியை என்ன பண்ணுவாங்க, முதல்ல பரப்புற ஆட்கள். ஆனால் நல்ல செய்தி, அதை சொல்வதற்காக வந்தார்கள். அது மாத்திரமல்ல, இட்ஸ் a glad நியூஸ். அது என்ன செய்தி? மகிழ்ச்சியான ஒரு செய்தி. ஹல்லேலூயா. சந்தோஷத்தை உண்டாக்குகிற செய்தி. அது மாத்திரமல்ல, இட்ஸ் நாட் only a good news and glad news, இட்ஸ் a global news. இது எல்லாருக்குமான செய்தி. ஹல்லேலூயா. இங்க போட்டு பாருங்க, எல்லாருக்கும், இந்த எல்லா ஜனத்திற்கும், மேய்ப்பர்களாகிய உங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த பெத்லகேம் ஊரில் இருக்கிற மக்களுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா ஜனத்திற்கும் என்று சொல்லி அங்கே தூதன் சொல்கிற நம்ம பார்க்கிறோம். இட்ஸ் a குட் நியூஸ், இட்ஸ் a glad நியூஸ், இட்ஸ் a global நியூஸ். இது எல்லாருக்குமான செய்தி. எல்லாருக்குமான செய்தி. ஆண்கள் பெண்களுக்கான செய்தி, வாலிபர்கள் சிறுபிள்ளைகளுக்கான செய்தி, எல்லா ஜாதி மத இனத்தாருக்கான செய்தி. இட்ஸ் a நியூஸ் ஃபார் எவ்ரிஒன் லிவிங் ஆன் எர்த். இந்த பூமியிலே வாழ்கிற ஒவ்வொருவருக்குமான செய்தி தான் இந்த செய்தி. இந்த செய்தியை உலகத்தில் அறிவிப்பதிலே அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் கர்த்தரை துதித்தார்கள். பாருங்க, இந்த மகிழ்ச்சி எப்படிலாம் வெளிப்படுதுன்னா, கர்த்தரை துதிக்கிறதிலே வெளிப்படுகிறது. அவர்கள் எல்லாரும் கர்த்தரை துதித்தார்கள். 14ஆம் வசனத்தில் தேவனை துதித்தார்கள், மகிழ்ந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த வெளிப்படுத்துவ அந்த செய்தியை, விண்ணுலகத்திலிருந்து மண்ணுலகத்திற்கு தெய்வம் வந்திருக்கிறார், கடவுள் பிறந்திருக்கிறார் என்கிற செய்தியை வெளிப்படுத்தினார்கள். அதை அதிலேயே அவர்களுக்கு சந்தோஷம் உண்டாயிற்று. இப்போ அடுத்ததான் நம்ம பகுதி, 4 முக்கியமான காரியம். நம்பர் 2, ரெண்டாவதாக நல்லா கவனிங்க, மேய்ப்பர்களுக்கு எப்படி சந்தோஷம் என்றால், they had the joy of receiving the news. receiving, இந்த செய்தியை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவர்களுக்கு சந்தோஷம். இந்த செய்தியை தங்களுக்கென்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மேய்ப்பர்களை பார்த்து இந்த செய்தியை சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறார் என்றால், தூதர்கள், பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க கண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனத்திலிருந்து தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பிற்பாடு, இப்போ அந்த செய்தி எல்லாத்துக்கும் சொல்லப்பட்டு விடாயிற்று, அதாவது மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டு விடாயிற்று. அவர் என்ன செய்கிறாங்கன்னா, நல்லா கவனிங்க, 15ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் அந்த செய்தியை அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. இது என்னப்பா, இது நம்ம ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறோம் ராத்திரி நேரத்தில், இது என்னவோ தோன்றி என்னவோ வருது, ஏதோ சொப்பனம் மாதிரி நினச்சி அவங்க விட்டுருக்கலாம். ஆனால் அந்த செய்தியை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. இரட்சகர் பிறந்திருக்கிறார், மேசியா பிறந்திருக்கிறார். கிறிஸ்து என்றால் மேசியா, கர்த்தராகிய கிறிஸ்து பிறந்திருக்கிறார், இரட்சகர் பிறந்திருக்கிறார், தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இதை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டால் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது, நம்ப முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனாலும் அந்த செய்தியை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, the lowest people received the highest revelation. சமுதாயத்திலே தாழ்ந்தவர்கள் இந்த உலகத்திலே உயர்ந்த வெளிப்பாட்டை பெற்றாங்க. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். the lowest people received the highest revelation. இயேசு பிறந்திருக்கிறார் என்கிற செய்தியை, அந்த செய்தி அரண்மனையிலேயோ வேற எங்கேயோ சொல்லப்படவில்லை. ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற, மந்தை மேய்த்து கொண்டிருக்கிற சாதாரண மக்கள்கிட்ட சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எல்லாரையும் தேடி வருகிறார், யாரையும் புறக்கணிக்காத தேவன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, shepherds were considered unclean and unreliable. அவர்கள் நம்ப முடியாது, அவர்கள் அசுத்தமானவர்கள் என்று கருதப்பட்டார்கள். ஆனால் இவங்க செஞ்சது 3 காரியம் அங்கே போட்டிருக்கு பாருங்க. முதல்ல கேட்டார்கள், அந்த செய்தியை கேட்டாங்க. ரெண்டாவது, கேட்டதை பார்க்கும்படியாக அவர்கள் பெத்லகேம் ஊருக்கு போனார்கள். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 16ஆம் வசனத்தில் கண்டார்கள்னு போட்டிருக்கு.
3 வார்த்தை, heard, went and saw. கேட்டார்கள், அந்த செய்தியை கேட்டார்கள், தூதன் சொன்ன செய்தியை. அது மாத்திரமல்ல, போனார்கள், பெத்லகேம் ஊருக்கு போவோம் என்று சொல்கிறார்கள். அங்கே 16ஆம் வசனத்தில் கண்டார்கள். எல்லாம் கவனிங்க, இந்த செய்தி வந்த உடனே அதை தங்களை ஏற்றுக்கொண்டார்கள். ரிசீவிங், எல்லாம் சொல்லுங்க, ரிசீவிங், ஏற்றுக்கொள்ளுதல். நிறைய பேர் இன்னைக்கு கேட்குறாங்க, ஆனால் ஏற்றுக்கொள்வதில்லை, தங்களுக்கென்று ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த செய்தி, இயேசுவின் பிறப்பின் செய்தி எனக்குரியது, எங்களுக்குரியது என்பதை ஏற்றுக்கொள்கிற வாழ்க்கையில் தான் சந்தோஷம். ஹல்லேலூயா. கேட்கிறவங்களுக்கு சந்தோஷம் கிடையாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரிசீவ் பண்ண வேண்டும். இந்த பகுதியை நான் வாசித்து கொண்டிருந்த போது ராத்திரியில் 2 வார்த்தைகள் எனக்கு, நான் ஆங்கில வேதாகமத்திலையும் கம்பேர் பண்ணி வாசித்து கொண்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனத்தில் அங்கே நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் அப்படின்னு போட்டிருக்கு, அப்படி தானே? ஆனால் என்கேஜேவி என்கிற ஆங்கில வேதாகமத்தில் எப்படி போட்டிருக்கு? என்கேஜேவியில் let us go now அப்படின்னு போட்டிருக்கு. அங்கே பாருங்க, let us go now, now go to Bethlehem. இப்பொழுதே. எந்த நேரம் அது? எந்த நேரத்தில் வந்து சொன்னாங்க தூதன்? ராத்திரியிலே. எங்க போட்டிருக்கிறது? 8ஆம் வசனத்தில், ராத்திரியிலே மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். ராத்திரியிலே அவங்க சொல்றாங்க, விடிகிற வரைக்கும் காத்திருப்போம்பா. பாருங்க, அவங்க நிறைய காரியத்தை செய்யல. ஒன்று, அவங்க அந்த செய்தியை சந்தேகப்படல. they did not doubt the message. ரெண்டாவது, they did not debate about the message. ஒருத்தருக்கு ஒருத்தர் இது எப்படி இருக்கும், அப்படி இருக்கும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னது, அவங்க டிபேட் பண்ணி வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கல, ஆர்கியூமெண்ட் பண்ணி கொண்டிருக்கல. they did not delay. அவர்கள் என்ன செய்யல, தாமதமும் பண்ணல. அங்க போட்டிருக்கு now, இப்பொழுதே. ஒரு வேளை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வேணா பக்கத்தில் எழுதி வச்சுக்கலாம், அதில் நாம் இப்பொழுதே பெத்லகேம் ஊருக்கு போய், அதாங்க சரியாக சொல்லப்பட வேண்டும். இன்னொரு மொழிபெயர்ப்பில் இப்படி போட்டிருக்கு, மெசேஜ் என்கிற டிரான்ஸ்லேஷன்ல let us go as fast as we can. மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கு as fast as we can. பாருங்க, அங்க போட்டிருக்கு பாருங்க, let's go over to Bethlehem as fast as we can. எவ்வளவு வேகமாக போக முடியுமோ அவ்வளவு வேகமாக போய் பார்ப்போம். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். திடீரென்று ஒரு ஆச்சரியமான செய்தி வருது. இது தூதன் சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாரு. ஆனா இவங்க அதை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டது, இப்பொழுதே போவோம், விடிகிற வரைக்கும் காத்திருக்க வேண்டாம், இப்பொழுதே போவோம், எவ்வளவு வேகமா போகணுமோ போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை பார்க்க போறாங்க. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இன்றைய ரட்சணை நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு சீக்கிரமாக நம்ம வாழ்க்கையில கர்த்தரை அறியணுமோ, அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளணுமோ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவருடைய வாழ்க்கையில் நம்ம அந்த வார்த்தையை பார்க்கிறோம். பாருங்க, இன்னொரு வார்த்தை அங்கே போட்டிருக்கு 16ஆம் வசனத்தில், தீவிரமாய் வந்து. என்ன போட்டிருக்கு? இன்னைக்கு எத்தனை பேர் அந்த தீவிரத்தை நம்ம காண்பிக்கிறோம்? ஆண்டவருடைய காரியங்களில் ஒரு தீவிரம் நமக்கு தேவை. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். மந்தமாக இருக்கக்கூடாது. பைபிள் வாசிக்கிறதுல மந்தம், இன்னைக்கு ஜெபிக்கிறதுல மந்தம். இங்க மேய்ப்பர்கள் பாருங்க, சாதாரண குடிமக்கள் தான். அவர்கள் அசுத்தமானவர்கள், தீட்டானவர்கள் கொண்டு இடப்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு இயேசுவை பார்ப்பதிலே ஒரு தீவிரம் இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில் அந்த தீவிரத்தை ஆண்டவர் தருவாராக. அல்லேலூயா. அந்த 2 வார்த்தை எனக்கு ரொம்ப, இப்பொழுதே as fast as we can, எவ்வளவு சீக்கிரமாக போக முடியுமோ. அடுத்த போட்டுக்கு பாருங்க, they hurried off. வேகமா எல்லாத்தையும் போறாங்க, எல்லாரும் போறாங்க மேய்ப்பர்கள். அங்கே மரியாளையும் யோசேப்பையும் பிள்ளையும் கண்டார்கள். ஹல்லேலூயா. இயேசு பிறப்பை கண்ட முதல் நபர்கள் இவர்கள் தான். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லை? பாருங்க, அந்த செய்தியை they believed the message. வேகமா போனாங்க, பிள்ளையை பார்த்தார்கள், துதித்து கொண்டே வந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம்? தாமதம் பண்றோம் பல காரியத்தை. இந்த ரட்சிப்பின் செய்தியை எவ்வளவு சீக்கிரமாக ஏற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவாக கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தை ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அநேகருடைய வாழ்க்கையில இந்த ஏற்றுக்கொண்டதுனால வந்து சந்தோஷத்தை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும். பாருங்க, இங்கே 11ஆம் வசனத்தில், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உங்களுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லை, பொதுவாக உங்களுக்கு, மேய்ப்பர்கள் என்றால் உங்களுக்கு. ஆனால் அந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகரை என்னுடைய இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்க 1ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 47ஆம் வசனத்தில் பாருங்க. 47ஆம் வசனத்தில், என் ஆவி, சொல்லுங்க அடுத்து என்ன போட்டிருக்கு?
என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. ஜீசஸ் இஸ் த சேவியர் அப்படிங்கிறது செய்தி. ஜீசஸ் இஸ் மை சேவியர்ங்கிறது ரட்சிப்பு. ஒரு அளவு சொல்லுங்க பார்க்கலாம். என் இரட்சகர். பாருங்க, இயேசு இரட்சகர் தான். ஆனால் எத்தனை பேருடைய வாழ்க்கையில என் இரட்சகர் என் இரட்சகர் என்று சொன்ன உடனே அங்கே மரியாள் சொல்கிறார்கள் தேவனில் களி கூறுகிறது. மரியாளுக்கும் ஒரு இரட்சகர் தேவைப்பட்டார். அல்லேலூயா. நிறைய பேர் மரியாள் ரட்சிக்கிறாங்க அப்படின்னு இல்லை. மரியாளுக்கே ஒரு இரட்சகர் என்ன பண்ணுது தேவைப்பட்டது. இங்க பாருங்க, என் இரட்சகராகிய தேவனுக்குள். பாருங்க, ஒரு சம்பவம் நம்முடைய அனுபவமாக மாறணும். ஹல்லேலூயா. ஸ்டோரி என்னாவது மை சேவியர் என்கிற அந்த நிலைமைக்கு மாறுகிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஏற்றுக்கொண்ட சிலருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சந்தோஷம் வேகமாக சொல்றேன். லூக்கா 19ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில் அங்கே காட்டத்தி மரத்தில் ஏறி ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் பேர் என்ன? சகேயு. இயேசு சொல்றாரு, நீ சீக்கிரமா இறங்கி வா என்கிற ஒரு செய்தி வருது. இன்றைக்கு உன் வீட்டில் தங்கணும். இது செய்தி. அவன் ஏற்றுக்கொள்ள செஞ்சிருக்கலாம், மறுத்திருக்கும் செஞ்சிருக்கலாம். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது, அவன் சந்தோஷத்தோடு இயேசுவை ஏற்றுக்கொண்டு போனான். அல்லேலூயா. 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் சந்தோஷத்தோடு சீக்கிரமாய். அந்த வார்த்தையெல்லாம் பாருங்க, சீக்கிரமாய், சீக்கிரமாய், தீவிரமாய். எல்லாம் சொல்லுங்க, தீவிரமாய், சீக்கிரமாய். இதெல்லாம் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள்ல கொஞ்சம் தீவிரம் இன்னைக்கு தேவை. சீக்கிரமா சீக்கிரமா காரியங்களை செய்யணும். சீக்கிரமா ரட்சிக்கப்படணும். நாளைக்குன்னு போட்டீங்கன்னா என்னது? அதாவது நரகத்தில் இருக்கிற பெருங்கூட்ட மக்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, நாளைக்குன்னு தள்ளி போட்டவர்களாம். நாளைக்குன்னு தள்ளி போட்டவர்கள் தான் நரகத்தில் பெருங்கூட்டமாக இருக்குமா. ஐயோ, நாளைக்கு ரட்சிக்கப்படலாம் நினைச்சேனே, இன்னைக்கு போயிடுச்சு கதை. நம்ம வாழ்க்கையில் தீவிரம் வேணும். ஹல்லேலூயா. செய்தியை ஏற்றுக்கொள்வதில் தீவிரம். பாருங்க, ரிசீவிங். இன்னைக்கு ஆண்டவர் ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட உங்களோடு இன்னைக்கு பேசின ஒரு காரியம், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ரிசீவ் பண்ணணும். இன்னும் சில காரியங்களை பேச போறேன். அதெல்லாவற்றையும் நீங்கள் ரிசீவ் பண்ணணும். சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டான். என்னமாக அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் அந்த எத்தியோப்பிய மந்திரி அங்கே யாரு பிலிப்பு சொன்ன செய்தியை அவன் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக திரும்பி போனான். சந்தோஷத்தோட தன் வழியே போனான். பாருங்க, இயேசுவுடைய செய்தியை அவன் ஏற்றுக்கொண்டு உடனே ஞானஸ்நானம் எடுக்கிறான். அந்த இடத்துல நீங்க பாருங்க, அங்க தீவிரத்தை எப்படி பார்த்தீங்கன்னா, அங்கே 8ஆம் அதிகாரத்தில் நீங்க பாருங்க. 8ஆம் அதிகாரத்தில் தண்ணீரோட இடத்துக்கு அவங்க வந்தாங்களாம். அவர்கள் தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்று சொல்லி அப்போ உடனே ஞானஸ்நானம் எடுத்துட்டான். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் தள்ளி போடுவாங்க, நாளைக்கு அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, இதில் ஒரு தீவிர ஞானஸ்நானம் எடுக்கணும் சீக்கிரத்தில். நிறைய பேர் இன்னைக்கு கம்யூனிட்டி சர்வீஸில் எடுக்காதவங்களாம் சீக்கிரம் என்ன பண்ணணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். நாங்கள் பாருங்க, இந்த மந்திரி பாருங்க, சந்தோஷம் எப்படி வந்துச்சுன்னா, ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, பிலிப்புவினால் சொல்லப்பட்ட வசனத்தை அவன் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, உடனே ஞானஸ்நானம் எடுக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, தள்ளி போடவில்லை. நம்ம வாழ்க்கையில் கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை ஒன்றும் தள்ளி போடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க, அப்போஸ்தலர் 16:34 அங்கேயும் சந்தோஷத்தை பார்க்குறோம். அங்கே பவுல் மூலமாக ஒரு செய்தி வருகிறது, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்கிற செய்தி அங்கே ஜெயிலருக்கு அங்கே வருகிற நம்ம பார்க்கிறோம். சிறைச்சாலை காவல்காரனுக்கு, அதிகாரிக்கு அங்கே நம்ம பார்த்தீங்கன்னா என்ன வசனம், 34ஆம் வசனத்தில் அவன் விசுவாசித்து என்ன பண்ணானா, குடும்பம் அனைத்தோடு விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாக இருந்தான். ஹல்லேலூயா. அந்த முழு குடும்பமே கர்த்தரை ஏற்றுக்கொண்டது. ஏற்றுக்கொள்வதனாலே joy of receiving the message, receiving Christ, இயேசுவை ஏற்றுக்கொள்வது நிமித்தமாக வருகிற அந்த மகிழ்ச்சியை குறித்து நம்ம இங்கே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 2:41 அந்த செய்தியை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அங்கே நீங்கள் வாசிக்கும் பொழுது திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு என்று போடப்பட்டிருக்கு. ஏற்றுக்கொண்டு, they received the message with joy. எப்படி ஏற்றுக்கொண்டாங்களா? சந்தோஷத்தோடு. ஏற்றுக்கொள்வதில் ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. joy of receiving. இரண்டாவது joy of reflecting. அங்கே 19ஆம் வசனத்துக்கு வாங்க. இப்போ 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் மரியாளை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. மரியாளுக்கு எப்படிப்பட்ட சந்தோஷம்னா, மரியாளோ இந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள்.
அவளுக்கு இருந்த பாருங்க, சந்தோஷத்தை எப்படிலாம் வெளிப்படுத்துவீங்க நீங்கள்? பாட்டு பாடுற நிமித்தமாக. ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் என்ன பண்ணுமா? சங்கீதம் பாடும். அப்போ ஒருத்தர் நல்லா குதிச்சு சங்கீதம் பாடிட்டு இருக்கானா அவனுக்கு என்ன இருக்குது? சந்தோஷம் இருக்குது. என்னமாக டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, சிரிக்கிறது, இதெல்லாம் சந்தோஷத்துடைய வெளிப்பாடுகள். ஆனால் மரியாளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. Mary pondered these things in her heart. She was not shouting or running like the shepherds or singing like the angels. இங்கே யாரு அந்த மேய்ப்பர்களை போல அவர் ஓடி தீவிரமாக போகல, என்னமாக என்ன செய்யல, தூதர்களை போல பாடல. ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, her joy was different, quiet, thoughtful and sacred. அமைதலோடு இருதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. அவங்க நினச்சி பார்க்குறாங்க. திடீர்னு ஒரு நாள் நான் நாசரேத் ஊரில் இருந்தேன், தூதன் வந்து சொன்னான், நீ ஒரு என்ன கற்பவதி ஆகி நீ குமாரனை. அதெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க. ஒரு கன்னிகையாக இருந்தாங்க. பாருங்க என்ன என்னெல்லாம் எங்க சொன்னா 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நீ பயப்படாதே, தேவனிடத்திலே கிருபை பெற்றாய் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. செய்தி வந்துச்சே, கற்பவதியாகி குமாரனை பெறுவாய் என்று செய்தி வந்துச்சே. இப்படிலாம் செய்தி வந்த செய்தியெல்லாம் அவங்க சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்தை வைத்து எப்படி இந்த 9 மாதம் ஆண்டவர் அற்புதமாக நடத்தினார். எவ்வளோ அவமானங்கள், நிந்தைகள், பாடுகள் வந்திருக்கும். கர்த்தர் எல்லாத்தையும் தாங்கி. ஹல்லேலூயா. சரியா நீங்கள் பார்த்தீங்கன்னா பெத்லெகேம் ஊரில் பிறப்பாருன்னு போட்டிருக்கு. நாசரேத்துலேருந்து பெத்லெகேம் ஊருக்கு வர எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்க. அதெல்லாம் வந்து பிள்ளையை பெற்றெடுத்து அவங்க சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன சிந்தனை? கர்த்தரால் சொல்லப்பட்ட எல்லாம் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் நிறைய நிறைவேறி இருக்குது. கற்போதையாகி குமாரனை பெறுவாய் வரைக்கும் சொல்லப்பட்டுருச்சு. இன்னும் நிறைய என்னெல்லாம் நிறைவேறணும். என்னது? அவள் ரட்சிப்பார் என்று போட்டிருக்கு. எப்படி ரட்சிக்க போறாரு அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. தன் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்கள் ரட்சிப்பார்லாம் சொல்லப்பட்டுச்சே. அது எப்படி நடக்க போகுது? தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்னு சொல்லப்பட்டுச்சே. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்று சொல்லப்பட்டதே. அது நடந்தது. என்ன அதையும் நடக்கும். ஹல்லேலூயா. மனசுக்குள்ள வச்சு சிந்தனை பண்ணிட்டு இருந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது அமர்தலாக இருந்து கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை சிந்தித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. வாக்கு தத்தங்களை சிந்தித்து பார்க்கணும். இந்த வருஷத்தின் வாக்கு தத்தம் எல்லாருக்கும் தெரியும், அங்கே போட்டிருக்கு, நீங்கள் வசனத்தை போட்டிருப்பீங்க. ஆனால் மாதம் மாதம் ஆண்டவர் நம்மோடு பேசின வாக்கு தத்தம் எத்தனை பேருக்கு தெரியும்? டெய்லி நம்மகிட்ட பேசுறதெல்லாம் எழுதி வச்சு சிந்தனை பண்ணுறோமா? சிந்திக்கணும். பாருங்க, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் அவளுக்கு நிறைவேறும் என்று சொல்லப்பட்டது. யார் வந்து சொல்றா? எலிசபெத் வந்து சொல்றாங்க. அதெல்லாம் சிந்திச்சு பாடுற. எப்படி? நான் ஒரு கன்னிகை, இது வரைக்கும் ஆதாம் காலத்தில் இருந்து இது வரைக்கும் ஒரு கன்னிகை கற்பவதியாகி பிள்ளை பெற்ற மாதிரியே சமதல. ஆனால் தேவதூதன் என்ன சொன்னாரு? தேவனால கூடாத காரியம் அது அப்படி நடந்துருச்சே. அதெல்லாம் சிந்திச்சு பண்ணியிருப்பாங்க. இது எப்படிப்பா? இது எப்படி? என்னைக்கா உட்கார்ந்து ஆண்டவருடைய அதிசயங்களை சிந்திச்சு பார்த்துட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் என்ன, யாராருக்கு என்னமோ நடக்குது, எனக்கு என்னத்தை நடந்துருச்சு அப்படிதான் யோசிக்கிறோமே தவிர, ஆண்டவர் எவ்வளோ அற்புதங்களை செய்கிறாரு, எவ்வளோ அதிசயங்களை செய்கிறாரு. இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்தவைகளை சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில செய்த நன்மைகளை சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொடுத்த வாக்கு தத்தங்களை சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றின வாக்கு தத்தங்களை சிந்தித்து பாருங்கள். She remembered the promises of God and she meditated on God's faithfulness. கர்த்தர் எவ்வளவு உண்மை உள்ளவராக இருந்தார். அல்லது எவ்வளவு அவமான நிந்தை அன்றைக்கே என்னை கல்லறிந்து கொண்டிருக்க வேண்டும், ஆனால் எனக்கு அப்படிப்பட்ட நிலைமை வரலை. கர்த்தர் என்னை பாதுகாத்தார். அல்ல, யோசேப்பு என்னை ஏற்றுக்கொண்டார். யோசேப்பு என்ன நினைச்சிருப்பாரு? ஐயோ கற்பவதியாடு வரனே, யோசேப்பு என்ன செஞ்சிருப்பார்? என்ன அப்படிலாம் பல யோசனைகள் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் யோசேப்புடைய மனதை மாற்றினார். ஹல்லேலூயா. ஜனங்களுடைய உள்ளத்தை ஆண்டவர் மாற்றினார். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். பாருங்க எவ்வளவோ காரியம். இதெல்லாம் மனசுல வச்சு she treasured everything in her heart. ஆண்டவர் எப்படி வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினார் என்று சொல்லி சிந்தித்து பார்த்தால், தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதன் மூலமாக வருகிறது. ஹல்லேலூயா. எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அவருடைய வார்த்தை வந்த பொழுது அதை நான் உட்கொண்டேன், அதனால் சந்தோஷம், இருதயத்துக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. நல்லா கவனிங்க, உம்முடைய வார்த்தைகள் எனக்கு எப்படி இருந்துச்சா? சந்தோஷமும் என் இருதயத்திற்கு. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை மகிழ்ச்சியை கொடுக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது.
கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஆகவே இந்த மாதத்தில் ஆண்டவருடைய வசனங்களை சிந்தியுங்கள், வசனங்களை தியானியுங்கள். ஒவ்வொரு வருஷம் நான் சொல்லுவேன், நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 24 அதிகாரம் இருக்குது. அந்த 24 அதிகாரம் டெய்லி ஒரு நாள் ஒரு அதிகாரத்தை தியானம் பண்ணினாலா 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் வரும்பொழுது இயேசுடைய வாழ்க்கை முழுசுமே நீங்கள் தியானம் பண்ணியிருப்பீங்க. ஹல்லேலூயா. பிறப்பிலிருந்து மரணம் உயிர்த்தெழுதல் வரைக்கும் அந்த 24 அதிகாரத்தில் மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, தியானிக்க வேண்டும். The more you memorize, the more you meditate on scriptures, the more joy you will have. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை, வசனத்தை நீங்கள் சிந்திக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, அதை குறித்து நீங்கள் யோசிக்கும் பொழுது, கர்த்தர் எவ்வளவு உண்மை உள்ளவராக இருந்தார் என்பதை குறித்து சற்று அமரும் பொழுது நமக்குள்ளாக மகிழ்ச்சி வருகிறது. ஹல்லேலூயா. joy of reflecting. மூன்றாவதாக the joy of மூணு பார்த்துட்டோம்ல. ஓகே, நாலாவதாக joy of reciprocating. இல்லாவிட்டால் பெற்ற காரியங்களுக்கு மறு பதில் செய்கிறது, அதாவது கொடுப்பதிலே சந்தோஷம். joy of giving. பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக என்னத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு. இந்த சந்தோஷம் பாருங்க, கொடுப்பதிலே இருக்கிற. ஆண்டவர் இவ்வளவோ தந்திருக்கிறாரே, நான் என்ன செய்யட்டும்? கொடுப்பதிலே, ரெசிப்ரோகேட்டிங், மறுபடியும் அவருக்கு கொடுப்பதிலே. நீங்க பாருங்க, வாசிங்கள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மத்தேயுக்கு வாங்க. இப்போ மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். They were exceedingly joyful. அப்புறம் அவர்கள் வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையின் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டு பொன், அப்புறம் தூப வர்க்கம், வெள்ளை போளத்தை காணிக்கையாக வைத்தார்கள். பல மைல்கள் அவர்கள் தாண்டி பயணப்பட்டு வந்தார்கள். இந்த சாஸ்திரிகள், இந்த ஞானிகள், அவங்க ஒரு அரண்மனைக்கு போல ஒரு எளிமையான ஒரு வீட்டுக்குள்ளாக போய் பிள்ளையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த சந்தோஷம் எப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் கொடுப்பது நிமித்தமாக வருகிற சந்தோஷம். ஹல்லேலூயா. விலையேற பெற்றவைகளை கொடுத்தார்கள், பொன்னை கொடுத்தார்கள். அந்த ஒரு வசனத்தில் இன்னும் 4 காரியத்தை கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். ஒன்று, என்ன பண்ணாங்க? பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் வைத்தார்கள். சாஷ்டாங்கமாய் பணிந்து ஆராதனையும் கொடுத்தார்கள் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. They gave the treasures and also they gave their worship. They brought the gift of worship. ஆராதனையை கொடுத்தார்கள், ஆராதித்தார்கள். பாருங்க, மகிழ்ச்சி ஆராதிப்பதிலே மகிழ்ச்சி, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்பதிலே மகிழ்ச்சி, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனையை கொடுப்பதிலே நமக்கு மகிழ்ச்சி, ஆண்டவர் செய்த காரியங்களை நினைத்து அவருக்கு மறு பிரதிபலனை கொடுப்பதிலே மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. நம்ம பெற்றுக்கொள்கிறோம் தேவன் அருளியை சொல்லி முடியாத ஈவு. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் தருகிற பரிசு மனுஷனாலே வாங்க முடியாத பரிசு. ஹல்லேலூயா. நேற்று அந்த இதில் காஸ்பல் மீட்டிங்கில் சொல்லிட்டு இருந்தேன், சந்தோஷம் என்கிற பரிசு ஆண்டவர் தராரு, சமாதானம் என்கிற பரிசு தராரு. ஹல்லேலூயா. ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு என்கிற பரிசு தராரு. இதெல்லாம் எங்கேயா கடையில் விற்குதா? சாரதாசில் இருக்குதா? கண்ணப்பால் இருக்குதா? இல்லாட்டி என்ன மளிகை கடை பேர் சொல்லுங்க ஒன்று. அங்கே இருக்க எங்கேயுமே கிடையாது. இதெல்லாம் வாங்க முடியும், காசு கொடுத்து வாங்க முடியாதவைகள். இன்வேல்யூபிள், விலையேற பெற்றது, மதிப்பே கிடையாது. அவ்வளவு பெரிய காரியங்களை இலவசமாக நமக்கு தரார். அந்த அது மாத்திரமல்ல, பரலோகத்துக்கு போகிற டிக்கெட் யார் தான் தரா? ஹல்லேலூயா. டிஎம்கே கவர்மெண்ட் ஊருக்கு போக பஸ்ஸுக்கு ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குது. ஹல்லேலூயா. நேற்று நிறைய பெண்கள் வந்திருந்தாங்க. உங்களுக்கு பாருங்கள், எங்கே உங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட், எங்கே புதுக்கோட்டைக்கு திருச்சிக்கு போகிறலாம் ஃப்ரீ டிக்கெட் அப்படின்னு பெண்கள் சொன்னாங்க. ஆனால் பரலோகத்துக்கு போகிறதுக்கு டிக்கெட் யாராக கொடுத்தாங்களா? அது இயேசு மூலமாக தான். ஹல்லேலூயா. பாருங்கள், இதெல்லாம் இலவசமாக ஆண்டவர் நமக்கு தராரு. அவருக்கு நம்ம என்னத்தை செலுத்த முடியும்? எதையாவது கொடுக்கணும். ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு போய் நீங்கள் போய் என்னத்தை கொடுப்பீங்க? மக்களுக்கு, தேவராஜ்யத்துக்கு, மிஷனரிகளுக்கு, ஊழியங்களுக்கு, ஏழைகளுக்கு கொடுப்பது, ஆண்டவருக்கு கொடுப்பது. இந்த ஸ்ரீல் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறதை மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். பாருங்க, do you appreciate what God has done for you? நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை சற்று மரியாதை போல சிந்தித்து பார்க்கணும்.
அதே சமயத்தில் ஆண்டவர் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை எனக்கு தந்திருக்கீங்களே, இவ்வளவு பெரிய ரட்சிப்பு. எபிரேயர் 2:4 சொல்லுது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, such a great salvation, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ரட்சிப்பை பெற்ற நாம் you can never fully reciprocate for what he has done. ஆண்டவர் செய்த எல்லாத்துக்கும் நம்ம பிரதிபலன் செய்ய முடியாது. ஆனால் ஏதாவது செய்யணும் அவருக்கு. ஹல்லேலூயா. முதல்ல ஆராதனை செலுத்தணும், துதியை செலுத்தணும், ஹல்லேலூயா, நன்றியை செலுத்தணும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு என்னத்தை நான் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கணும். ஹல்லேலூயா. கொடுக்காதவங்களுக்கு சந்தோஷமே இருக்காது. ஹல்லேலூயா. அமுக்கி அமுக்கி பதுக்கி பதுக்கி ஒன்றுமே சுயலமாக வந்தீங்கன்னா அதோட எல்லாம் போயிடும். ஆனால் கொடுக்கும்போது தான் சந்தோஷம். ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு மல்டிப்ளை ஆகுது சந்தோஷத்தை கொடுக்கும்போது தான். ஜாய் கிவ்ஸ் பேக். ரியல் ஜாய் கிவ்ஸ். ஜாய் இஸ் நாட் செல்ஃபிஷ், இட் ரெஸ்பான்ஸ் டு காட்ஸ் லவ். தேவனுடைய அன்புக்கு பதில் கொடுக்கிறது ஏதோ ஒன்று. worship is a reciprocation of revelation. வெளிப்பாட்டினுடைய பிரதிபலன் தான் ஆராதனை. ஆண்டவரே எவ்வளவு பெரியவர் நீர், எவ்வளவு அன்புள்ளவர் நீர். தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்து தன்னுடைய குமாரனை அனுப்பினாரே, அந்த அன்புக்கு ஈடாக எண்ணத்தை செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே கொடுப்பதிலே சந்தோஷம் இருக்கிறது. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம், கொடுப்பதிலே சந்தோஷம். இந்த மாதத்தில் கொடுத்து பாருங்கள், உங்களால் முடிஞ்சதை கொடுத்து பாருங்கள். ஏழைகளுக்கு கொடுத்து பாருங்கள், மிஷனரிகளுக்கு கொடுத்து பாருங்கள், தேவராஜ்யத்துக்கு கொடுத்து பாருங்கள், ஊழியங்களுக்கு கொடுத்து பாருங்கள், தேவையுள்ள மக்களுக்கு கொடுத்து பாருங்கள். ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் தராரு. அல்லது கொடுப்பதிலே சந்தோஷம். இயேசுவுக்கு நம்ம இந்த சிறியல் எதை செய்கிறோமோ அது எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை பார்க்கலாம். கொடுப்பதிலே நம்முடைய வாழ்க்கையை முதல்ல கொடுக்கணும். அல்லேலூயா. நிறைய பேர் வாழ்க்கையை கொடுக்க மாட்டாங்க, என்னத்தெல்லாமோ கொடுப்பாங்க. முதல்ல வாழ்க்கையை கொடுக்கணும். அல்லேலூயா. எல்லாம் வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்களா? நீங்கள் யாருக்கு கொடுத்துருக்கீங்க? புருஷனுக்கு கொடுத்துருக்கேன், பிள்ளைங்க கொடுத்துருக்கிறாரு, மனைவிக்கு. வாழ்க்கையை முதல்ல யாருக்கு கொடுக்கணும்? இயேசுவுக்கு கொடுக்கணும். கிறிஸ்மஸ் ஜாய் லீட்ஸ் us to give our lives. நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கணும், நம்முடைய கீழ்ப்படிதலை கொடுக்கணும், நம்முடைய பொருளை கொடுக்கணும், நம்முடைய சேவையை கொடுக்கணும். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நேற்று சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் அவங்க எவ்வளோ பிரயாசப்பட்டு செஞ்சாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப உள்ள மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அல்லேலூயா. இந்த பிள்ளைகள்லாம் பாடிச்சு. அங்கே முன்னாடி நின்று சின்ன பிள்ளை, இத்தனோண்டு பிள்ளை தான் கையை உயர்த்தி ஆரம்பிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைகள்லாம் கர்த்தருக்குள்ளாக வளரணும். அல்லேலூயா. ஒரு பிள்ளை அப்புறம் முடிஞ்சோன்னே சொன்னேன், எங்கள் அம்மா யாருமான்னு கேட்டேன். கேட்டு பாராட்டினேன். அல்லேலூயா, நீ நல்லா பாடினேன், நல்லா கையை உயர்த்தி நல்லா ஆராதிச்சேன் அப்படின்னு. பாருங்கள், பிள்ளைங்க அப்படியே கண்ணை மூடிட்டு ஆராதிக்குது சின்ன பிள்ளைலாம். அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய சண்டே ஸ்கூல் டீச்சர் எவ்வளோ பிரயாசப்படுற, இதெல்லாம் அன்பு நிமித்தமாக செய்கிறது தான். சொல்லியா நாங்களாம் ஒன்று பாருங்கள், எவ்வளோ பிரயாசம் எடுத்து நேரம் எடுத்து அவங்க செய்கிறாங்க. அதுக்காக எல்லாம் our service, give our service, give your time, give your resources. இதெல்லாம் இந்த சந்தோஷத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு கொடுக்க வேண்டும், அர்ப்பணத்தோடு கொடுக்க வேண்டும். ஒரு தேவ மனுஷன் எப்படி சொல்றா, you cannot outgive God. தேவன் கொடுத்ததை பார்க்கல நம்ம அதிகமாக கொடுக்கவே முடியாது. அல்லேலூயா. You can never outgive God, but you cannot truly know God and not give. உண்மையாக கர்த்தரை அறிஞ்சு கொடுக்காம இருக்கவும் முடியாது. ஒரு வேளை சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாக கர்த்தரை அறிந்தவர்கள், கர்த்தருடைய அன்பை ருசித்தவர்கள், ஹல்லேலூயா, அவர்களால் கொடுக்காம இருக்க முடியாது. அவர்கள் நேரத்தை கொடுப்பார்கள், பணத்தை கொடுப்பார்கள், தங்களுடைய திறமைகளை கொடுப்பார்கள். அது நிமித்தமாக தான் அவர்களுக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. எத்தனையோ மிஷனரிகள் வந்தார்களே, அவர்கள் வந்து ஏதாவது இங்கிருந்து அள்ளிட்டு போனாங்களா? இல்லை, அவர்கள் கொடுத்துட்டு தான் போனாங்க, ஜீவனையும் கொடுத்துட்டு போனாங்க. கொடுப்பதில் தான் சந்தோஷம். ஹல்லேலூயா. ஜாய் ஆஃப் கிவிங் பேக், ரெசிப்ரோகேட்டிங் அண்ட் நாட் கிவிங் பேக். ஆண்டவர் கொடுத்ததுக்கு நான் என்ன செலுத்தட்டும் என்கிறதுல இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் ஆண்டவர் நம்முடைய கரங்களை திறப்பராக, நம்முடைய நேரங்களை மக்களுக்காக கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் செய்ததை நினைச்சு பார்த்து அதை செய்வோம். கடைசியாக ஒரு காரியம் முதல்ல சொன்னேன், ஜாய் ஆஃப் ரிசீவிங். மேய்ப்பர்கள் அவர் என்ன செய்தார்கள்? ஏற்றுக்கொண்டார்கள். ரெண்டாவது ஜாய் ஆஃப் ரிஃப்ளெக்டிங். மரியாள் சிந்தனை பண்ணல கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை, ஆண்டவர் சொன்னது எல்லாவற்றையும் சிந்திப்போம். எவ்வளோ அற்புதமாக ஆண்டவர் என் வாழ்க்கையில காரியங்களை செஞ்சிருக்கிறாரு. நடக்க முடியாத ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில நகர்த்தி காட்டியிருக்கிறாரு. எத்தனையோ காரியங்கள் என் வாழ்க்கையில் வந்திருக்கும், அது எல்லாவற்றுக்கும் என்னை தவிர்த்து என்னை பாக்கியவதி என்று மக்கள் அழைக்கத்துக்குள்ள வகையில் கர்த்தர் என்னை மாற்றியிருக்கிறாரே. சிந்தனை பண்ணி பண்ணி மகிழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஜாய் ஆஃப் ரெசிப்ரோகேட்டிங்.
ஆண்டவர் தந்ததுக்கு மறுபலன் கொடுப்பதிலே சந்தோஷம். கடைசியாக அன்னாளை குறித்து வேதம் அங்கே சொல்கிறது. அங்கே லூக்கா 2ஆம் அதிகாரம் 37-38 ஏறக்குறைய 84 வயதில் அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து, இங்க சந்தோஷம் வருது, எருசலேமில் மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும், நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க, அவரை குறித்து பேசினாள். the joy of reporting அவரை குறித்து பேசுவதிலே, இல்லாவிட்டால் அறிவிப்பதிலே சந்தோஷம். அவரை குறித்து பேசினால், எல்லாம் சொல்லுங்க, அவரை குறித்து பேசினால். நானும் பேசுவேன். என்னத்தலாமா பேசுறீங்க, என்னத்தலாமோ குறித்து பேசுறீங்க. பக்கத்து வீட்டுக்காரனை குறித்து பேசுறீங்க, அதை பேசுறீங்க, அரசியலை குறித்து பேசுறீங்க. இங்க யாரை குறித்து பேசினாலாம்? அவரை குறித்து. அவர்னா யாரு? இயேசுவை குறித்து. பிறந்திருக்கிறவர் யாரு? மீட்புண்டாக பிறந்தவர். அநேக மக்கள் காத்திருந்து இளைப்பாறி போனாங்க, அதாவது சோர்ந்து போனார்கள். அவங்கள்ட்ட பத்தி பேசினா, வந்துட்டாரியா இயேசு, ஹல்லேலூயா, உங்க காத்திருப்புக்கெல்லாம் முடிவு வந்துச்சு பாருங்க. அவங்க போய் சொன்னார்கள். she shared a testimony, அவருடைய சாட்சி அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, she encouraged the weary, சோர்ந்து போனவர்களை உற்சாகப்படுத்தினார்கள். நம்பிக்கை இழந்து போனவர்களுக்கு, எத்தனை ஆண்டுகள் இந்த வாக்குத்தத்தத்தெல்லாம் நாங்கள் காத்திருந்து மேசியா வருவாருன்னு காத்திருந்தோமே, வரவேலையே என்று சொல்லி சோர்ந்து போயிருந்தவர்களுக்கு போய் மேசியா வந்து விட்டார், ஹல்லேலூயா, இரட்சகர் வந்து விட்டார் என்று அவரை குறித்து பேசினார்கள். வேதம் சொல்கிறது, she spoke about him to all who waited for redemption. மீட்பிற்காக காத்திருந்த அனைவருக்கும் அவர்கள் பேசினார்கள். கிறிஸ்மஸ் ஜாய் must be shared, not stored. அது பகிர்ந்து கொள்ள வேண்டும், நமக்கே வச்சுக்கிறது இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்மஸ் சந்தோஷம் அது பகிர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இயேசு நமக்கு கொடுத்த கட்டளை என்ன? போய் சொல்லுங்கள், பிறப்பை சொல்லுங்கள், அவருடைய வாழ்க்கையை குறித்து சொல்லுங்கள், அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லுங்கள். Tell someone about Jesus this Christmas. இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள், அவரை குறித்து சொல்லுங்கள். ஏன் நாங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம் என்பதை சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நீங்களே ட்ரெஸ் போட்டு, நீங்களே சாப்பிட்டு, நீங்களே கேக் வெட்டி போறதுக்கல்ல, சொல்லணும், அவரை குறித்து பேசணும். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவரை குறித்து பேசுங்க. கண்டது என்னது பேசாம என்ன பண்ணுங்க, இயேசுவை குறித்து பேசுங்கள். go and spell the gospel. gossip நிறைய இருக்குது, ஆனால் gossiping the gospel, சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க, நீங்க பேச வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சொந்தக்காரங்களுக்கு சொல்லுங்க. பாருங்க, நம்முடைய வார்த்தை மூலமாக சொல்லலாம், நம்முடைய இரக்க குணத்தின் மூலமாக சொல்லலாம், நம்முடைய அன்பின் மூலமாக சொல்லலாம், சாட்சி பகிர்றது மூலமாக சொல்லலாம். எப்படியோ அவரை குறித்து பேசணும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நல்லா, அவரை குறித்து பேசினால். என்ன மகள், என்ன நீங்கள் மெய்ப்பொருளை குறித்து வாசிக்கும் போது கூட தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள் என்று 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். பிரசித்தம் பண்ணுதல் என்னது? அவரை குறித்து பேசுதல். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் மாத்திரமல்ல, தேவ பிள்ளைகளுக்கு என்னாலும் கிறிஸ்மஸ் தான். ஹல்லேலூயா. என்னாலும் நமக்கு சந்தோஷம்தான். ஏதோ இட்ஸ் நாட் a seasonal joy. இது கிறிஸ்மஸ் நாட்களுக்குரிய சந்தோஷம் மாத்திரமல்ல, இயேசு கொண்டு வந்த சந்தோஷம் ஏதோ டிசம்பர் 1 முடிஞ்சு போச்சு, அதோட இல்லை. பெட்டியை கட்டி என்னது ஸ்டாரை கழுத்துப்பா, எல்லாத்தையும் கழுத்தி விட்ட வை, சந்தோஷத்தையும் பூட்டி வச்சிடக்கூடாது. சந்தோஷம் நித்திய சந்தோஷம். ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி. ஆண்டவர் தருகிற சந்தோஷத்தை குறித்து பல வார்த்தைகள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 61:7 சொல்கிறது, அது நித்திய மகிழ்ச்சி. 1 பேதுரு 1:8 சொல்கிறது, சொல்லி முடியாத சந்தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 8:2 பரிபூர்ண சந்தோஷம் என்று போட்டிருக்குது. 1 யோவான் 1:4 நிறைவான சந்தோஷம் போட்டிருக்குது. அப்போஸ்தலர் 8:8 மிகுந்த சந்தோஷம். இயேசு வரும்பொழுது மிகுந்த சந்தோஷம், பரிபூர்ண சந்தோஷம், ஹல்லேலூயா, சொல்லி முடியாத சந்தோஷம், நித்திய சந்தோஷம், நிறைவான சந்தோஷம் என்று பல வார்த்தைகளை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இது எப்படி வரும்னா, முதலாவது ஏற்றுக்கொள்வது நிமித்தமாக, பை ரிசீவிங். ரெண்டாவது பை ரிஃப்ளெக்டிங், கர்த்தர் செய்த காரியங்களை நினைத்து, எனக்காக இந்த உலகத்தில் இயேசு பிறந்தாரே, மானிடனாக பிறந்தாரே, ஏழை கோலம் எடுத்து பிறந்தாரே, ஹல்லேலூயா, தூதர்களுக்கு அறிவித்து பிறந்தார். பாருங்க, அந்த இயேசு
சொன்னபடி பிறந்தார். ஹல்லேலூயா. இதெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். மாத்திரமல்ல, இந்த வருஷத்திலே கர்த்தர் நமக்கு செய்தவைகளை சிந்தித்து பாருங்க, வாக்குத்தத்தங்களை சிந்தித்து பாருங்க. மரியாள் அதை செய்தார்கள். ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொல்கிறார், அவங்க சிந்தித்து பார்த்து சொன்னது தான் நிறைய லூக்காக கூட சொல்லியிருக்கலாம், அவர் எழுதி வச்சிருப்பார் அப்படின்னு. அவ்வளவற்றையும் அநேக காரியங்கள் நடந்ததெல்லாம் அவங்க மனசில் வைத்து ட்ரெஷர்டுன்னு போட்டிருக்கு, அதெல்லாம் பொக்கிஷமாக வச்சுருந்தாங்களாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பொக்கிஷம். ஹல்லேலூயா. அதை நம்ம பொக்கிஷமாக உள்ளே வைக்கணும், அதை குறித்து சிந்திக்கணும். அடுத்ததாக, கொடுப்பதிலே சந்தோஷம். என்னத்தை கொடுக்கலான்னு யோசிங்க. ஹல்லேலூயா. இன்னும் 5 புடவை சேர்த்து உள்ளே சேர்த்து வைக்காமல் யோசிக்காதுங்க. என்னத்தை கொடுக்கலான்னு யோசிங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுங்க, மிஷனரிகளுக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. தேவ ஊழியர்களுக்கு கொடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மால் இயன்றதை நம்ம ஆண்டவருக்காக செய்வோம். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, அவரை குறித்து பேசுவோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி இருப்போமா?